ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 37 வசனத்தில், மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்க. எல்லா காலகட்டத்துக்கும் ஏற்ற ஒரு வேத வசனம். அல்லேலூயா. மாயை காணாத படிக்கு அல்லேலூயா நீர் என் கண்களை விளக்கும் என்று சொன்ன வார்த்தை சொல்லுகிறது. ஆம் தேவச்சனமே, இந்த மாயமான உலகத்திலே தேவனை விற்று அநேக பிள்ளைகள் பெருமைக்காகவும் பணத்துக்காகவும் இந்த உலகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டு விழுந்து போகிக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை நம்பாதபடிக்கு பிசாசன் அவர்களை ஒரு மாய வலைக்குள் பிம்பத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அநேக பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ளாதபடிக்கு விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் அறிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. இந்த மாயை என்பது ஒரு வீணானது. அதனால் ஒரு பலனும் நமக்கு இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாயை ஒரு பாவத்தின் வாசலாய் இருக்கிறது. தேவனிடத்தில் நம்மை பிரிக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் தேவச்சனமே, இந்த உலகம் நம்மை எவ்வளவு சீக்கிரமாய் நாம் கெட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் பிசாசான இந்த உலகத்திலே அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறான். ஆம் தேவச்சனமே, டிவி மூலமாய் நாம் கெட்டுக் கொண்டிருக்கிறோம். செல்போன் மூலமாய் அழிந்து கொண்டிருக்கிறோம். போதை வஸ்து மூலமாய் அநேக வாலிப பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவச்சனமே, செல்போனை எடுத்தார்கள் என்றால் அதை கீழே வைப்பதில்லை. அது மூலமாய் வருகிற அநேக வீடியோகளால் இந்த பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக பிள்ளைகளை தேவ வசனத்தை தியானிக்காத படிக்கும், ஜெபிக்க முடியாத படிக்கும் பிசாசனும் தந்திரமான காரியங்களை இந்த பூமியிலே செய்து கொண்டிருக்கிறான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாயமான உலகிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் இந்த வேத வார்த்தை நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு ஒரு அழகான தெளிவை கொடுக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த வார்த்தை ஒரு அழகாக சொல்லுது. பாருங்க, மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழியில் என்னை உயிர்ப்பியும் என்று எவ்வளவு அழகாக சொல்லுது பாருங்க. ஆம் தேவச்சனமே, இந்த வேத வார்த்தை நமக்கு இன்று ஒரு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்க, சங்கீதக்காரன் வாழ்ந்த காலத்திலே அவர் எவ்வளவு அழகாக தேவ சமூகத்துல போய் கேட்கிறார் பாருங்க. அவர் ஒரு ராஜாவாக இருந்திருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பெரிய பெருமை இருந்திருக்கலாம், ஒரு பெரிய புகழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம், ஒரு இச்சையான எண்ணங்கள் அவருக்குள்ள வந்திருக்கலாம். அப்போ அவரால் வெளியே வர முடியாதனால தன்னை தானே போய் தாழ்த்துறார் தேவ சமூகத்துல. என்னால இந்த சுயேச்சம் வெளியே வர முடியலப்பா, ஆனா நீங்க என்னோட இருந்தீங்கன்னா நீங்க இதிலிருந்து விடுவிக்க முடியும் என்பதை, இந்த மாயமான இச்சையில் இருந்தோம், இந்த மாயமான வழியில் இருந்தோம், என்னை நீங்க விடுவிக்க முடியும் என்று அவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தேவச்சனமே, அநேக தேவ பிள்ளைகள் இப்பொழுது விழுந்து கொண்டிருக்கிறாங்க. எதையோ தேடி ஒரு மாயமான பிம்பத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இது நமக்கு நல்லதா கெட்டதா என்று கூட தெரியாதபடிக்கு மாயமான உலகத்திலே விழுந்து கொண்டிருக்கிறாங்க. தேவச்சனமே, இந்த வார்த்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய சுகத்தையும் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாயமான உலகத்திலே மாயமானது எதுவும் பார்க்காதபடிக்கு நீங்கள் விடுதலை அடையப்படும்படியாக வேண்டுகிறேன். நீங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றால் வேத வசனத்தை தினந்தோறும் தியானிக்க வேண்டும். தேவனுக்குள் நீங்கள் தினந்தோறும் மகிழ்ந்து இருக்க வேண்டும். அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நீங்கள் எதெல்லாம் காண்கிறீர்களோ அது உங்கள் இருதயத்துக்குள்ளே நுழைந்து ஒரு மாயமான பிம்பத்தை ஏற்படுத்திவிடும். ஆனால் நீங்கள் வேத வசனத்தையும் தேவ சமூகத்திலே காத்திருப்பதையும் இருந்திருக்கின்றால் வேத வசனம் உங்களை சுத்திகரிக்கும். வேத வார்த்தை உங்களை பலப்படுத்தும். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தவராய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆம் தேவச்சனமே, இந்த வசனம் உங்களுக்கு இந்த ஒரு பெரிய பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சங்கீதம் 119:37 வசனத்திலே சொல்லப்படுகிறது, மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளை என்னை உயிர்ப்பியும் இந்த வசனம் சொல்லுகிறது. இது எல்லாருக்கும் உண்டான வார்த்தை. இது இவர்கள் தான் அவர்கள் தான் இல்லை, எல்லாருக்கும் உண்டான வார்த்தை. இந்த மாயமான உலகத்திலிருந்து நாம் விடுவிக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு நம்மளை பலப்படுத்த வேண்டும். அவரால் மாத்திரம்தான் நம்மளை விடுவிக்க முடியும். அவர் ஒருவர் மாத்திரம் நம்மளுக்கு கிருபை தர முடியும். அவர் ஒருவர் மாத்திரம் நம்மளை எல்லாவற்றையும் விடுவித்து நம்மளை நடத்த முடியும். அவருடைய பரிசுத்தமான வழியில் நம்மளை நடத்த முடியும். ஆம் தேவச்சனமே, நம்மளுடைய சுயேச்சையினால் நாம் ஓடிக்கொண்டு இருப்போமானால் அது நமக்கு ஒரு பலனை கொடுக்காது,
பாவத்தின் வழியைத்தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம் சுயத்தை எடுத்து போட்டுவிட்டு தேவ சமூகத்திலே அவருக்காய் காத்திருப்போம். இந்த வசனம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். பாவத்திலிருந்து உங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். உங்கள் கண்களை பாவத்துக்குள் செல்லாதபடிக்கு தேவனுடைய வேதத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.